ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமப்பா தாங்க. லில் சாம்ப் சீசன் 5 வெற்றிகரமாக செம்மையாக போயிட்டு இருக்குங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குட்டி குட்டி குழந்தைங்க வந்து சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியா முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான கிட்ஸ் வந்து ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 48 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 48 பேரையும் ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து மெயினாக 24 கண்டஸ்டன்ட் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. அவங்களோட வாய்ஸை வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெலடி, கிளாசிக்கல், ஃபோக், ஃபாஸ்ட் நம்பர், அதுக்கடுத்து அவங்களோட டேலண்ட் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து பயங்கரமாக நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எலிமினேஷன் நிறையவே இருக்குங்க. பிகாஸ் வாரம் 1 பேர் 2 பேர்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. 24 கிட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. இதில் வந்து ஜட்ஜஸ் வந்து எதை பொறுத்து மார்க் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட போல்ட்னஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை பேஸ் பண்ணி தான் மார்க் போட்டிருக்காங்க. நிறைய பேர் எலிமினேட்டும் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. இப்போயே நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிட்ஸோட நேம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பாக வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச குழந்தையோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நல்லா பாடுறவங்களா இருக்கலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து ஜட்ஜஸாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேபேக் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சார் இருக்காரு, மெலடி குயின் ஸ்வேதா மோகன் இருக்காங்க, கர்நாடிக் அண்ட் பிளேபேக் சிங்கர் சைந்தவி மேம் இருக்காங்க, மல்டி டேலண்டட் எஸ்பி சரண் இருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சரிகமப்பாவை வந்து பயங்கரமாக கிட்ஸுக்குன்னு சொன்னாலே இவங்களோட நேம் தான் பயங்கரமாக ஞாபகம் வரும். போன சீசனில் வந்து புவனேஷ், திவினேஷ்னு சொல்லிட்டு நிறைய பேர் சரிகமப்பானால ஃபேமஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட கிட்ஸும் கண்டிப்பாக ஃபேமஸ் ஆனா அவங்களோட நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.